விஜய் வந்து அஜய் கிட்ட சொல்றாரு, "இதுக்கப்புறம் எக்காரணம் கொண்டும் நீ காவேரி விஷயத்த தலையிட்ட, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இதோட லாஸ்ட் வார்னிங் உனக்கு புரியுதா?" அப்படின்னோனே, சரிங்கண்ணா" அப்படின்றாங்க. "இங்க பார், காவேரி கிட்ட எதுவும் நீ பேசவும் கூடாது. அதே டைம்ல அவ பேச்சுக்கு நீ போகவும் கூடாது. மீறி வந்து அவகிட்ட ஏதாவது வந்து உன்னோட வேலைய காட்டுன, அப்புறம் நான் என் வேலைய உன்கிட்ட காட்ட வேண்டியது இருக்கும்" அப்படின்னோனே, "இல்லண்ணா, அவங்க தான் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் எல்லாத்தையும். புரியுதா? நீ என்ன பேசினா, அவ என்ன பேசினான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒன்றும் எதுவுமே வந்து தெரியாமல் இல்லை, புரியுதா? இதுக்கப்புறம் வந்து எக்காரணம் கொண்டும் நீ காவேரி பேச்சுக்கு போன, அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. முதல்ல இங்கேருந்து கிளம்பு, உன்னை பார்க்கவே எனக்கு பத்தின்னு வருது" அப்படின்னோடனே உடனே வந்து கிளம்பிடுறாரு. செம்ம டென்ஷனாக வெளியே வர்றாரு. "என்ன பாஸ், பயங்கர டோஸ் போல் இருக்கு" அப்படின்னு காவேரி கலாய்க்கிறாங்க. பார்த்துட்டு அப்படியே முறைச்சிட்டு அஜய் வந்து வெளியே போகிறாரு. அடுத்து வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காவேரி. காவேரி விஜயும் வந்து வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே வந்து, "சரிம்மா, நாங்கள் நீ வர்றதுக்காக தான் காத்திருந்தோம், நான் கிளம்புறோம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்ப பார்க்குறாங்க. சாரதா எல்லாரும், "என்னாச்சும்மா, ஏன் உடனே கிளம்புறீங்க?" அப்படின்னோடனே, "இல்லைம்மா, காலையிலே கிளம்பலாம்னு நினச்சோம், நீ வந்துட்டு சொல்லிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னதால தான் நிற்கிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்ப போகிறாங்க. அப்போ வந்து நம்ம நர்மதா மட்டும் அப்படியே வந்து சோகமாக போகிறா. அதை பார்த்துட்டு வந்து, "நர்மதா, ஒரு நிமிஷம் நில்லு" அப்படின்றாங்க. நர்மதா நிற்கிறா. அப்போ வந்து கன்னத்தை பார்க்குறாங்க. "என்னாச்சு, கன்னத்தில் இப்படி வந்து காயப்பட்டிருக்கு?" அப்படின்னோடனே, "அது வந்து சொல்லிடி, யாரோ அடித்த மாதிரி இருக்கு. அம்மா அடித்தாங்களா?" "இல்லைக்கா, வேறு யார் அடித்தா?" "நர்மதா, சொல்லாத" அப்படின்னு சொல்லிட்டு சைகை காட்டுறாங்க வந்து நம்ம காவேரி அவங்க அம்மா சாரதா. அதை பார்த்துட்டு வந்து, "அம்மா, நீ அமைதியாக இருக்கியா?" அப்படின்னோடனே, "சொல்ல போறியாப்பா?" "இல்லை இல்லை வந்து" அப்படின்னு சொல்லிட்டு, "ராகினி தான் அடிச்சுட்டாங்க" அப்படின்றாங்க. "ராகினி அடிச்சாளா? வா இங்கே வா" அப்படி சொல்லிட்டு கையோட கூட்டின்னு போகிறாங்க. "எதுக்குடி என் தங்கச்சி அடிச்ச?" அப்படின்னோடனே, "அவள் தப்பு செஞ்சா அடித்தேன். அவள் என் நெயில் பாலிஷை திருடிட்டா. பெரிய நெயில் பாலிஷ், அது திருடின அவரை அடிச்சிட்டியா? நெயில் பாலிஷ் இங்கே வச்சிருப்ப, அதனால அவள் எடுத்தா அதுக்காக அடிப்பியா நீ? எவ்வளோ தைரியம் உனக்கு அடிக்கிறதுக்கு? சே, நீ எல்லாம் ஒரு மனுஷியா? சின்ன குழந்தைய போட்டு இப்படி அடிச்சிருக்க. இங்கே பார், தேவையில்லாமல் பேசாத, நீ தேவையில்லாமல் பேசாத" அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் தாத்தாவும் பாட்டி வந்துடுறாங்க. பாட்டிக்கு வந்து பார்த்துட்டு, "சின்ன குழந்தைய போட்டு இப்படி அடிச்சிருக்கியே, நீ எல்லாம் ஒரு மனுஷியா?" அப்படின்றாங்க. "இங்கே பாருங்க, என்ன எல்லாரும் சேர்ந்து ஒன்றா பேசுகிறீங்களா? என்னெல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க. நானும் பார்த்தேன், ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கீங்க. நானும் எவ்வளோ பொறுமையாக பார்த்துட்ருக்கேன், எல்லாரும் ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் நான் பொறுமையாக என்னாலலாம் இருக்கவே முடியாது" அப்படின்னு அஜய் முழிக்கிறாரு. "ராகினி, அமைதியாக இருன்ற, நீங்கள் கம்முன்னு இருங்க அஜய், இதை கேட்காம விட மாட்டேன். இப்போவே இவங்க எல்லாரும் இந்த வீட்டை விட்டு போகணும். அதே மாதிரி இந்த காவேரி இங்கேருந்து போகணும். நான் ஏன் போகணும்? இது என் புருஷனோட வீடு, அதனால் நாங்கள் போக முடியாது. நீ போக முடியாதா? இந்த வீட்டில் என் புருஷனுக்கும் சரிசமமாக உரிமை இருக்குது, புரியுதா? அதனால் நான் சொல்கிறேன், இந்த வீட்டுக்கு இவ தான் மகாராணி மாதிரி ஓவராக பண்ணிகிட்ருக்கா. அதனால் நாங்கன்னா இங்கே சும்மா இருக்கோமா? உடனே கிளம்பி ஆகணும். இப்போ யாரும் இருக்கக்கூடாதீங்க. என்ன போக சொல்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏன்னா இது விஜயோட சொத்து. இந்த சொத்து எல்லாம் விஜயோடது. அதே மாதிரி இந்த வீடும் விஜயோடது. அப்படின்னும் போது நான் எதுக்கு போகணும்? இந்த வீட்டுக்கு எனக்கு எல்லாமே உரிமை எனக்கு இருக்குது" அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. "நீ என்ன சொல்கிற?" "ஆமாம், உண்மையை தான் சொல்கிறா. இது விஜயோட வீடுமா, அதனால் எதுக்காக காவேரி வெளியே போகணும்? நீ எதுக்குமா இதெல்லாம் சொல்கிற?" அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. உடனே வந்து ராகினிக்கு ஒன்றும் புரியாது, அதிர்ச்சி அடைகிறாங்க. "நீங்கள்லாம் என்ன சொல்கிறீங்க? அஜய், நீ சொல்லு, இந்த சொத்துக்கோ இந்த வீட்டுக்கோ உனக்கு உரிமை கிடையாதா? இது உன்னோடது கிடையாதா?" அப்படின்னோடனே அப்படியே வந்து முடிக்கிறார் அஜய். "என்ன அஜய், என்ன சொல்கிறா இவ? உண்மையிலே வந்து இதெல்லாம் வந்து சொல்லலையா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்டோன்னே, "அது வந்து தாத்தா, அப்போது இவ்வளோ நாள் வந்து என்கிட்ட பொய் சொல்லியிருக்கியா? அப்போ பொய் சொல்லி தான் என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியா? ச்சே, நான் நம்பிட்டேனே, எல்லாம் நான் மோசம் போயிட்டேனே" அப்படின்னு சொல்லிட்டு ராகினி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. உடனே அங்கே வராரு நம்ம விஜய். விஜய் வந்து சொல்கிறாரு, "இங்கே பார், உன் கதை எல்லாமே வந்து முடிஞ்சிடுச்சா? இப்போ உண்மை உனக்கு தெரிஞ்சிடுச்சா? இதுக்கப்புறம் ஒழுங்காக இரு, புரியுதா? தேவையில்லாமல் அஜய் கிட்டே வந்து போட்டு கொடுத்து பிரச்சனை பண்ணுறது, இங்கே பிரச்சனை பண்ணுறது, அதே மாதிரி ஆஃபீஸில் வந்து பிரச்சனை பண்ணுறது, இதெல்லாம் வேணாம். காவேரி தான் இந்த வீட்டோட மகாராணி, புரியுதா? ஒழுங்காக 2 பேரும் பார்த்து நடந்துக்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து ராகினி செம கடுப்பாகிறாங்க. "இது என்ன அஜய், இது இவர் என்ன சொல்கிறாரு?" அப்படின்னோடனே, "அப்போது காவேரி தான் இந்த வீட்டு மகாராணியா? அப்போ நான் யார்? நீ எதுக்காக என்னை ஏமாத்துறேன்?" அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. அஜய் வந்து, "ப்ளீஸ் ராகினி, நான் சொல்கிறது கேளுன்னொன்னே" ராகினி வந்து, "நீ என்னை ஏமாத்திட்ட" அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூமுக்கு ஓடி போகிறாங்க. பின்னாடியே அஜயும் போகிறாரு. "அப்போ இவ்வளோ நாள் இந்த பொண்ணுக்கு தெரியாது போட்டிருக்கே, அதனால தான் இந்த ஆட்டம் ஆடியிருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க, தாத்தாவும் பேசிக்கிறாங்க. அடுத்து வந்து, "சரிங்க, ஏதோ வந்து நடந்து போச்சு பிரச்சனை, எங்களை மன்னிச்சிடுங்க. காவேரி, ஏன் காவேரி இதெல்லாம் சொன்னேன்? வேறு என்னம்மா பண்ண சொல்கிற நீ? இவ பண்ணுற அட்டுழியத்துக்கு நான் என்ன பண்ணுறது?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, "காவேரி மேலே எந்த தப்பும் இல்லைம்மா, விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் சொல்கிறாங்க. இது முடியுது.